வணக்கம். பகுதி 3 ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜியை பார்த்துருவோம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிற முதல் லெசன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் த ஆர்ட் ஆஃப் லவ். நட்புங்கிறது வந்து இஃப் யூ லுக் பேக் அட் யுவர் ஓன் ஃப்ரெண்ட்ஷிப், எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கூலில் ரொம்ப சின்ன வயசில் உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு ஃபார்ம் ஆச்சோ, அவ்வளோக்கு அவ்வளோ those friendships will be strong and long lasting today. Later in life ஃபார்ம் ஆகிற ஃப்ரெண்ட்ஷிப்ஸை விட அந்த சிறு வயது பால்ய ஸ்நேகிதம் அப்படின்னு சொல்லுவாங்களே, they are really good bonds because எதிர்பார்ப்பில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் அது அப்படின்னு நினைக்கிறேன். இட்ஸ் a bond based not on wants and needs but on celebrating togetherness. So that's a good lesson to learn. And look beyond the gender. அந்த வீனஸ் மார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, பெண் என்றால் அது ஒரு objectification அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாத அந்த இன்னசென்ட் பருவம் சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது. இப்பெல்லாம் சில காலேஜஸ்லாம் இன்னைக்கு கூட ஜெயில் காலேஜஸ்னு பேர் வாங்கின சில காலேஜஸ்ல பாய்ஸ் ஷுடன்ட் டாக் வித் கேர்ள்ஸ், தே ஹாவ் செப்பரேட் staircases. They have separate staircases to go to the second floor and first floor. இந்த அளவுக்கு ஒரு பிரிச்சு விட்டு, probably they have a reason for it. Probably the boys and girls are not behaving well. But go back to your childhood days. I remember some of my best friends from childhood are girls. I still remember them. There is something unique about the completely different and the yin yang அப்படின்னு இந்த Chinese spirit conceptsல சொல்லுவாங்க. There is that positive, there is that negative, there is a philosophy that one complementing the other அப்படின்னு சொல்லுவாங்க. So why not look beyond the gender and look at them as a complement, something that can give you a different perspective on life, help you think and solve problems differently. Look beyond Venus. And நம்ம முன்னாடியும் இதை பார்த்துருக்கோம் ஒரு கோட்டேடியனில், உடஞ்சா சீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது. யூ நீட் டு ட்ரஸ்ட், பட் யூ ஆல்சோ நீட் டு வெரிஃபை. இந்த கேக் கட்டிங் விஷயம் ஒன்று சொல்லுவாங்க. எங்கள் அம்மா வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க, எப்படி கட் பண்ணி கொடுக்கறது, நானே கட் பண்ணி தருவா அப்படின்னு கேட்டதுக்கு குழந்தைகள் நாங்களே கட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. பட் தே ஆர் நவ் wondering how are they going to cut it fairly அப்படின்னு. So mom gives a very interesting idea. She says, one of you cut, the other gets to choose. இப்ப சொல்லுங்க, கரெக்டா சரி பாதியா தானே வெட்டுவீங்க? ஏன்னா நீ உனக்கு சைஸ் பெருசா வரணும்னு வெட்டிக்கிட்டேன்னா பெரிய சைஸா அந்த பையன் எடுத்துட்டு போயிடுவோம். So you need to trust but also verify. என்னைக்கு அந்த வெரிஃபிகேஷன், I am trusting you, I am going on a limb, I am trusting you, ஆனால் I will also verify அப்படிங்கிறது வருதோ, அப்பதான் you become an adult, you become an inhabitant in this cruel world அப்படின்னே கூட சொல்லலாம். The second lesson I want to share with you today is about careers and about the happiness at work. சந்தோஷம் அப்படிங்கிறத பற்றி. நான் சின்ன பையனாக இருந்தபோது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஐ வாண்டட் டு பி அ குப்பை வண்டி டிரைவர். இந்த குப்பை வண்டி வந்து அதுவும் பர்டிகுலர்லி அந்த கார்பேஜ் ட்ரக் வில் ஹாவ் அ பட்டன். ஹீ வில் ஆப்பரேட்டட் அ பிக் ரெட் பட்டன், a lever and a button. The whole back will lift beautifully and tip everything into the waiting container. அந்த மாதிரி ஒரு லாரியை நான் பார்த்ததே இல்லை. பெருசா இருக்கும். எங்க பிளாக்குள்ள வர்ற ஒரே லாரி அதுதான். So I wanted to be that. Aspirations. As a child, you have a certain aspiration. What do you want to become? அப்படின்னு நாசால ஒரு இந்த மூனுக்கு ராக்கெட் அனுப்புற அந்த சமயத்துல கெனடி வாஸ் விசிட்டிங் நாசா. அண்ட் விசிட் பண்ணும்போது ராக்கெட் சயின்டிஸ்ட்லாம் மீட் பண்ணாரு, தியரிஸ்ட்ஸ்லாம் மீட் பண்றாரு, ப்ரொஃபஸர்ஸ்லாம் மீட் பண்றாரு, என்ஜினியர்ஸ்லாம் மீட் பண்றாரு. பண்ணிட்டு அந்த பில்டிங்லேருந்து he wants to go on to the next building
And along the way he sees somebody mopping the floor. And true American president courtesy la அவர் வந்து how are you mate, how are things, what are you doing அப்படிங்கிறார். அந்த மாப் பண்ணிட்டு இருக்கிற ஆள் வந்து பார்த்தா தெரியல, நகரு அப்படின்னு சொல்லல. நான் மாப் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா ஃப்ளோரை அப்படின்னு சொல்லல. Seems he said, I am helping these engineers put a man on the moon. ஏன்னா நான் இதை சுத்தமா வச்சிருந்தாதான் கிருமிகளோ தூசிகளோ உள்ள போகாம அந்த ராக்கெட் will be flight ready அப்படிங்கிறார். So the sense of perspective, நான் அந்த அணில் மாதிரி இருந்தாலும் நான் கொண்டு வந்து வச்ச அந்த கல்லுனால தான் ராமரால கிராஸ் பண்ணி போக முடிஞ்சது அப்படிங்கிற சென்ஸ் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் இருந்தா you will be happy. Whatever profession you choose, whatever profession you choose, there is no அந்த dignity of laborங்கிறது எல்லாத்துலயும் இருக்கு அப்படின்னு முன்னாடியே பார்த்திருக்கோம். And the dignity of labor பத்தி பேசும்போது only a child, a true child will sing without judging itself. நான் நல்லா பாடுறேனா, அவங்கள விட நல்லா பாடுறேனா, அப்படி நான் பாடுறத பார்த்து நீ சிரிக்கிறியா அல்லது பிடிச்சிருக்கா, அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாம பாடக்கூடிய ஒரே ஹியூமன் பீயிங்னு பார்த்தீங்கன்னா it will be the child. Somebody once said, whatever talent you have, show it. You need not be the best at it, but all you need to be is turn up. முன்னாடி வந்து உன்னுடைய டேலண்ட்டை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்துக்காட்டா ஒன்று சொல்றார். The forest will be a very silent place indeed if only the most melodious bird sang. இருக்கிற பறவைகள் எல்லாம் சேர்ந்து ஆர்கெஸ்ட்ரா நடத்துறதுனால தான் இவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு அந்த ஃபாரஸ்ட்ங்கிறது. அப்படியே இனிமையா இருக்கு காது கேட்க. குயில் மட்டும்தான் பாடும், மயில் பாடாது அப்படின்னு இருந்ததுன்னா மயிலோட சத்தம் நம்மளுக்கு கர்ண கடூரமா இருக்கலாம். பட் இட் ஹஸ் an ingredient. அதுவும் சேருவதனால்தான் the overall impact is positive and interesting in a forest. So whatever talent you have, like a child, go ahead and demonstrate it. There will be death. As you grow up, the death could be of a person in the family. The death could be of an idea you proposed. The death could be of a product you launched in the market. Encounter deaths early. ஒரு சைல்டா இருக்கும்போது ஒரு பாட்டி செத்து போனா அந்த சைல்டுக்கு வரக்கூடிய அந்த மன உணர்ச்சி இருக்கு பாருங்க, almost unbearable. But if it is a goldfish, if it is a dog, if it is a little pet, it is bearable a bit more அப்படின்னு சொல்லுவாங்க. But it is inevitable. தப்பிக்கவே முடியாது. So when does a child learn about death and how does it handle it? It's going to play an important role. நீ உன்னுடைய கோல்ட்ஃபிஷ் செத்து போனது போது எப்படி ரியாக்ட் பண்ண அப்படிங்கிறது will have an impact on உன்னுடைய ப்ராஜெக்டும் சிஇஓ ரிஜெக்ட் பண்ணும்போது நீ எப்படி ரியாக்ட் பண்ற. Think about it. And look at the beautiful lesson this சறுக்கு மரம் teaches us. ஏறுவது கடினம், இறங்குவது சுலபம். ஒரு இடத்திலிருந்து இறங்குவது ஒண்ணுமே நீ பண்ண வேணாம், நின்னுட்டு இருந்தாலே போறோம், பின்னாடியிலே தள்ளி விட்டுருவான் உன்னை, சறுக்கிட்டு வந்துருவ. Gravity will pull you down. But to climb, you have to put in effort all the time. And what goes up will come down. Isn't that a good lesson that we learned? All of us learned it in the playground. ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் நம்மளால ப்ராஜெக்ட்ஸை கரெக்ட் டயத்துக்கு பண்ண முடியல, ஓவர் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு, ஓவர் ஒர்க் பண்ணியும் சரியா முடிக்க முடியல அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி வந்து மேனேஜர்கிட்ட போய் ஐ வாண்ட் டு மேனேஜ் மை டைம் பெட்டர், யூ ப்ளீஸ் கிவ் மீ மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ வில் டூ இட் பெட்டர் அப்படின்னாராம். அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு கொடுக்குறேன்ப்பா, பட் அதுக்கு முன்னாடி கேன் யூ டெல் மீ ஹவ் யூ மேனேஜ் யுவர் டைம் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு வந்து நான் இதெல்லாம் பண்ணுறேன், இந்த இடத்துல இப்படி இத்தனை மணிக்கு இதை பண்ணுறேன், இத்தனை மணிக்கு இதை பண்ணுறேன், இத்தனை மணிக்கு இதை பண்ணுறேன், சாட்டர்டே இதை பண்ணலான் இருக்கேன், சண்டே இதை பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு பேக் பண்ணி வச்சுருந்தான். அதுக்கு அந்த மேனேஜர் கேட்டாராம், நான் இப்போ ஒரு
additional responsibility kudun ketiye, if I give you that responsibility, where are you going to slot it? Abdina. Oh, I will drop this entertainment and I will. அப்பதான் தன்னுடைய பொண்ணோட ஸ்கெடியூல், கிண்டர் கார்டன் ஸ்கெடியூலை காட்டினான். இங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணிருக்கு, நான் இதை பண்ணணும், ஸ்பெல்லிங் பண்ணணும், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், கடைசியில பி ஹாப்பி அண்ட் கோ ஹோம் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. Do you slot time to be happy at work? ஒன்னும் பண்ணாமல் இருப்பதற்கு ஸ்லாக் டைம், பேட்டரிஸை ரீசார்ஜ் பண்றதுக்கு ஸ்லாக் டைம் பிளான் பண்றியா? ஏன்னா அது இல்லைன்னா how will your batteries be charged enough for the next day அப்படிங்கிற கேள்வியை அவர் கேட்கலாம். So yes, this is the reason most projects fail. You don't plan for slack. இதையும் ஒரு quotidianல முன்னாடி பார்த்திருக்கோம். You can probably go back to the archives and look at that. What a simple formula. Most children are not obese. Obesity starts later. Most children are not sleep deprived. That starts later. Because they have a simple formula for fitness. பசித்து புசி, தூக்கம் வந்தால் தூங்கு, அவ்வளவுதான். They wake up energized, they eat when hungry, and they live very happily. Why can't we take these two lessons? Why can't we not eat whenever the bell rings and instead eat when we are really hungry? Why can't we sleep when we are tired so that we will be not tired when we are awake? Lessons from the child. Finally, I want to share a beautiful video I saw. What are puddles for? குளங்கள், ரோட்ல மண்ல அந்த குளம் இருக்குமே, கரை நல்லது அப்படின்னு சொல்லுவாங்களே. What are puddles for? அப்படின்னா, I want you to watch this video and get the lesson. Experiencing the adventure. Those are what puddles are for. To teach children to quest for that lifelong adventure. Take the road less traveled. Experiment பண்ணு, மத்தவங்க பண்ணதையே நீ பண்ண வேணாம். Road rules னு இருக்கு சிலது, but don't forget to have fun. அதே மாதிரி அந்த நாயை பாருங்க, அதோட நட்பு உணர்ச்சியை பாருங்க. It waited. Let's learn these two little lessons. So that's it then. Imagination, make-believe, curiosity, why, participation, experiencing, creation, not consumption, playing, friendship and love, and how to actually look for happiness at work and in your career. That's it then. Thanks a lot for your time. Be a child.